மாணவ மாணவிகளே, காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வினா விடை பகுதி இன்றைக்கு தரம் 10 கண்டி ராஜ்யம் அலகு 8 பகுதி 1 பகுதி 2க்கு பொருந்தக்கூடிய முறையில் சில சிறு குறிப்புகளை போட்டிருக்கிறேன். நாட்டின் முதலாவது சமூக அமைப்பு. நாட்டின் நிலம் அனைத்திற்கும் உரிமையாளர் அரசன். அப்போ அந்த உரிமையை அனுபவித்தலையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நிலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று, அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்டவை கபாடகம். பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டவை நிந்தகம். தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டவை தேவாலகம். விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்டவை விகாரகம். கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை பரவேணிகம். அடுத்தது கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்கள். முதலாவது மன்னன் சேனா சம்மத விக்ரமபாகு. இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறான். அதில் முழு மன்னர்களும் போடப்பட்டிருக்கிறது. சேனா சம்மத விக்ரமபாகு, ஜெயவீர பண்டார, கரளியத்த பண்டார, முதலாம் ராஜசிங்கன், முதலாம் விமலதர்ம சூரியன், செனரத், இரண்டாம் ராஜசிங்கன், இரண்டாம் விமலதர்ம சூரியன், ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். அடுத்தது நாயக்க வம்ச மன்னர்கள் பிராக்கெட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஸ்ரீ விஜயராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். இவர்கள் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த மன்னர்கள் ஆட்சி செய்த காலப்பகுதி பக்கத்தில் போட்டிருக்கேன். சேனா சம்மத விக்ரமபாகு 1465 தொடக்கம் 1511 வரை ஆட்சி செய்கிறார். அப்படி ஒவ்வொரு மன்னருக்கும் ஆட்சி செய்த காலப்பகுதி தந்திருக்கின்றன. கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன். அடுத்தது வரி வசூலிப்பு முறைகள் 10 என்று சொல்கிறது. மடிகை 10 போக்குவரத்திற்கான வரி, குருவே 10 யானை பிடித்தலுக்கான வரி, தீ 10 செலவைக்கான வரி, ஹிந்த 10 நெசவிற்கான வரி. இன்றைக்கு இதில் போட்ட அம்சங்கள் அவ்வளவும் பகுதி 1 பகுதி 2ற்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டாய வினா பகுதி கண்டி ராஜ்யம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். நன்றி.